இதுவரை நான் புது வீட்டை பார்த்ததே இல்லை. இனி நானும் சொந்த வீட்டுக்காரி. உண்மையிலேயே இதுதான் எங்களுக்கு ஆகஸ்ட் 15. இனி எங்களுக்கும் 2 அட்ரஸ் உள்ளது. பால் காய்ச்ச அனைவரும் வாருங்கள் என முகம் நிறைய புன்னகையுடனும் சந்தோஷத்தில் பேச முடியாமல் கண்ணீர் சிந்தியபடியும் பலரும் கொட்டிய இந்த வார்த்தைகள் எல்லாம் 22 ஆண்டுகால கனவு நிறைவேறிய வெளிப்பாடுதான். சென்னை ராயபுரம் கண்ணப்பர் திடலில் வீடற்றோருக்கான காப்பகத்தில் வசித்த 114 குடும்பங்களுக்கு மூலக்கொத்தளம் திட்ட பகுதியில் குடியிருப்புகளை ஒதுக்கீடு செய்ததற்கான ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக மேடையில் பேசிய அவர், வீடற்ற மக்களின் 22 ஆண்டுகால கனவை அரசு நிறைவேற்றி கொடுத்திருப்பதாகவும் அவர்களுக்கு வீடு கிடைத்து விட்டதால் இனிமேல் அரசு ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்காது என்றும் கூறினார். இனி உங்களுக்கான வீட்டில் நீங்க நிம்மதியா இருக்கலாம். இவ்வளவு நாளா வீடு இல்லாத காரணத்தால உங்களுக்கு அரசினுடைய ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தது. இனி அந்த தொல்லை கிடையாது, அந்த சிக்கல் கிடையாது. உதயநிதி கையால் வீட்டு ஆவணத்தை வாங்கிய மகிழ்ச்சியில் பேசிய பயனாளிகள், சாலையில் தூங்கிய தங்களுக்கு சொந்த வீடு கிடைத்ததன் மூலம் இனி எங்கள் தலைமுறையின் விதியே மாறிவிடும் என நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இது என்னுடைய வாழ்க்கையில் விடியல் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் ரோட்டில் படுத்தார். அது மாதிரி நானும் என் பிள்ளைய ரோட்டில் படுக்காத அளவுக்கு தமிழக முதல்வர் எங்களுக்கு விடியல் கொடுத்துருக்காங்க. அதாவது சாலை ஒரு ரோட்டில் இருக்கவங்கன்னு சொன்னாலே எந்த இடத்துல போனாலும் வேலை கிடைக்காது, மரியாதை இருக்காது. ஆனால் எங்களை எதிர்க்க நல்லா பேசுவாங்க, பின்னாடி அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் எங்களை கேதர் பண்ணாலும் யாருமே கிடையாது. அதுவும் நைட் சென்டர் சொன்னாலும் எங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு மெரிட்லெல்லாம் படிக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஹோம் சொன்னாலே நீங்கள் அது அர்த்தமே மீனிங்கே வேறு. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 2 அட்ரஸ் கிடைக்கும் போது எங்களோட லைஃப் மாறும், என்னுடைய பிள்ளைகளோட லைஃப் மாறும். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக மழை, வெள்ளம், பூச்சி, போரானுக்கு மத்தியில் நாள்தோறும் போராடிய தங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டதாக முகம் மலர பேசினார் மூதாட்டி ராணி. 25 வருஷமாக கஷ்டப்பட்டோம். மழையில், காற்றுல, வெள்ளத்தில், பாம்பு பூரம் ஏதேதோ நடந்தது, செவுறு உயிந்தது, ஒரு பொண்ணுக்கு இடுப்பே போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ தான் எங்களுக்கு விடுவு காலமே பிறந்திருக்குது. ரொம்ப நன்றி சார். இவர் ஆட்சியிலனா எங்களுக்கு கொடுத்தாங்களே வீடு. எவ்வளோ ஆட்சியை பார்த்துட்டோம். எல்லாம் ஆறுதல் தான் சொல்லிட்டு போவாங்க. வீடு கொடுத்த பாடு இல்லை. ஓட்டு வாங்குறதுக்கு வருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. யாரும் எங்களுக்கு செய்தது கிடையாது. இவர் ஆட்சியில் செய்கிறாரு. ரொம்ப கோடான கோடி நன்றி சார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். எல்லாரோட ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். கோடான கோடி நன்றி. எல்லாம் பால் காசை வாங்கும். சிலர் சிரித்தபடியே தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நிலையில் கைக்குழந்தையை கையில் வைத்தபடி பேசிய ஒரு பெண், இது கனவா நிஜமா என்பதைப் போல பேச முடியாமல் அழுதார். அதிலும் அண்ணன் உதயநிதியே வீட்டுக்கான ஆணையை கொடுப்பார் என நினைத்து கூட பார்க்கவில்லை என மகிழ்ச்சியை கண்ணீரால் வெளிப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாகுது சார். எங்களுக்கு இப்போ சொந்த வீடு கொடுத்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் அண்ணனே கொடுக்குவார், நாங்களே யாரும் எதிர்பார்க்கல. சும்மா கட்சிக்காரங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் எங்களுக்கு சொந்த வீடுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த கட்சிக்காரங்க அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. கவுன்சிலர் அம்மாவை தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு அண்ணன் அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக எங்கள் புது வீட்டில் நாங்கள் இருக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். நாங்கள் அவர் எதிரே பார்க்கல. நாங்கள் அவர் வரமாட்டார், அவர் தான் எங்களுக்கு கொடுக்க மாட்டாருன்னு அண்ணனை நாங்கள் எதிரே பார்க்கலாம். ஆனால் அண்ணனே இன்றைக்கி எதிரில் எங்களை ஒரு மனசாலாம் நினச்சி இன்றைக்கி எங்களுக்கு அண்ணன் எங்களுக்கு எங்கள் கையில் கொடுக்குவாரு. நாங்கள் எந்த ஹெல்ப் நினைக்கல. நாங்கள் அவரை தான் அண்ணன் எங்களுக்கு கொடுத்தாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லுவோம். எதுவுமே நான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் நான் சொல்லுவேன் அண்ணனுக்கு. புது வீட்டை முதல் முறையாக பார்க்க போகிறேன் என கூறிய பெண்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா. நான் புது வீடே பார்த்ததே இல்லைப்பா. நாங்கள் 15 வருஷமா ரோட்டு மேலே இருந்தோம்.
இப்போ இங்கே கொண்டாந்து விட்டு 22 வருஷம் ஆகுது. எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எங்கள் அம்மா காலத்துல எங்கள் வீடே கிடையாது. இப்போ நான் 3வது தலைமுறை. எனக்கு சொந்த வீடு கச்சிக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். முதலமைச்சர் ஐயாவுக்கா, சேகர் பாபா ஐயாவுக்கா, உதயநிதி ஐயாவுக்கா, கவுன்சிலர் ஐயாவுக்கும் கொடான கோடி நன்றி. வீடு கிடைத்த இந்த நாள்தான் எங்களுக்கு உண்மையான சுதந்திர நாள் என கூறிய பெண்கள், ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தரப் போறாரு என்ற வார்த்தைக்கு ஏற்றாற் போல கனவு நனவாகிவிட்டதாகவும், இனி சாவு வந்தால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்றும் புலங்காகிதம் அடைந்தனர். உண்மையாலுமே இன்னைக்கு தான் ஆகஸ்ட் திங்கள் 15 எங்கள் ஜனத்துங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருனாங்க. அது அவருடைய ஆட்சியில் நிச்சயமாக நடந்தது. அதாவது திமுக ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் எங்களுக்கு ரேஷன் கார்டு வந்தது, ஆதார் கார்டு வந்தது. வெள்ள நிவாரணம் ஃப்ளாட் பாரத்துக்கு குத்தம் எந்த கட்சிக்காரங்களும் இல்லை, டிஎம்கே ஆட்சியில் தான் வந்தது. இப்போ வீடும் டிஎம்கே ஆட்சியில் தான் வருது. நான் இப்போ ஒரு சொந்த வீட்டுக்கு சொந்த காட்சி எனக்கு சந்தோஷமாக சாவு வந்தால் கூட ஏற்றுக்குவோம். எங்கள் தலைமுறைங்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பமே, இந்த ஜனங்களே சந்தோஷமாக இருக்கிறோம். ஒவ்வொரு குடியிருப்புக்கும் குறிப்பிட்ட தொகை வழங்க வேண்டும் என தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எந்த தொகையுமே இல்லாமல் இலவசமாக வீடு கிடைத்ததுதான் பயனாளிகளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.